கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது யோசபாத் பயந்து, ஒரு பயம் வந்துருச்சு. நல்ல அருமையான ஒரு மனுஷன் பாருங்க, இவன் ஒரு ஆளுகை தன்மை உள்ளவன். ஆனால் இவனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே என்ன செஞ்சுட்டான்? கர்த்தரை தேடினான். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பயம் வந்த உடனே யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுறோமா? மனுஷர்களை தேடுறோமா? நமக்கு ஒரு வியாதி வந்த உடனே யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுறோமா இல்லை டாக்டரை தேடுறோமா? நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுறோமா இல்லை அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மனிதர்களை தேடி போகிறோமா? நமக்கு என்ன வந்தாலும் யாரை தான் தேடணும்? கர்த்தரை தேட வேண்டும். இவனுக்கு ஒரு ஆளுகை தன்மையுடைய ஒரு மனுஷன். ஆனால் இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, போராட்டம் வந்துருச்சு. இவன் அழகாக ஆண்டுகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அம்மோனியர், அம்மோன் புத்திரர், மோவாபியர், இவங்க 3 பேரும் சேர்ந்து இவன்கிட்ட யுத்தத்துக்கு வராங்கன்ற செய்தியை இவன் கேள்விப்படுறான். ஒருத்த வந்து சொல்கிறான், ஐயா உங்ககிட்ட இவங்க 3 பேரும் யுத்தத்துக்கு வருவதற்கு கூடி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் நம்மகிட்ட எவ்வளோ இராணுவங்கள் இருக்குது, எவ்வளோ ஆள்பலம் இருக்கிறது, எவ்வளோ காலாட்படைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் யோசிக்கல. ஆமென். எத்தனை ஆயுதங்கள் இருக்கிறது, நமக்கு போதுமான அளவிற்கு ஆயுதங்கள் இருக்கிறதா, இதெல்லாம் யோசிக்கல. எதையும் யோசிக்காம ஒன்றை யோசித்தான். உடனே பயப்பட்டான். எதுக்கு பயந்தான்? யுத்தத்துக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயந்தான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவன் செஞ்ச இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? முதலாவது கர்த்தருக்கு பயந்தான், 2வது தேடினான், 3வது உபவாசித்தான். ஆமென், அல்லேலூயா. தேடுவதற்கு ஒருமனப்படுறான். தேடுவதற்கு ஒருமனமுள்ள ஆட்கள் எல்லாம் அவன் சேர்க்கிறான். அப்புறம் தேசம் முழுதும் அவன் இருக்கிற எல்லை முழுவதும் உபவாசத்தை கூறி வைக்கிறான். நான் உபவாசம் இருக்க போகிறேன், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு, எல்லாம் உபவாசம் இருந்து ஆண்டவரை தேடலாம் வாங்க. இன்றைக்கி சபைகளில் உபவாச கூட்டங்கள் எதற்காக? இப்படி பிரச்சனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக, விடுதலை கொடுக்கும்படியாக. நீங்களும் நானும் உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது எங்கோ இருக்கிற ஒருத்தருக்கு நிச்சயமா விடுதலை உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு விடுதலை உண்டாகும். உபவாசம் என்பது தேவனோடு கூட உட்பிரவேசிப்பது. நம்ம உபவாசம் இருந்துட்டு நம்ம சொந்த அலுவல்களை பார்ப்பதில்லை. அந்த உபவாச நேரத்தில் தேவனோடு கூட இருக்கணும். அதான் தேவனோடு கூட உட்பிரவேசித்து கடந்து போவது தான் உபவாசம். அப்படியானால் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம் என்று இந்த யோசபாத் அறிக்கை எடுக்கிறான். எப்படி அறிவிப்பு கூறுகிறான்? நான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறேன். உபவாசம் என்பது என்ன? பட்டினியாக கடந்து இருப்பதில்லை. நான் பட்டினியாகவும் இருப்பேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அவன் சொல்றான், எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? ஆண்டவரை தேடுவோம், வாருங்கள் என்று சொல்லி அவன் அழைப்பு கொடுக்கிறான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க எல்லாம் சேர்ந்து உபவாசம் மறந்து கர்த்தரை தேடுறாங்க. கர்த்தரை தேடும் பொழுது இவன் சபையில் நின்று இவன் ஜெபிக்கிறான். பாருங்களேன், இவனுடைய ஜெபத்தெல்லாம் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இவன் சொல்கிறான், பாருங்க, எங்களுடைய முற்பிதாக்களின் தேவன் நீங்கள் இல்லவா? இந்த தேசத்தில் இருந்து எல்லா குடிகளையும் துரத்தி விட்டு எங்களுக்கு அதை நீங்கள் கொடுத்தீங்க இல்லவா? அந்த தேசத்துக்கு ஆண்டவரே நாங்கள் இப்போ இருக்கும்பொழுது அவர்கள் எங்களுக்கு வம்புக்கு வராங்க. ஆண்டவரே, சாலமன் மண்டபம் கட்டின போது இதோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆலயத்திலிருந்து அந்த பகுதியை நோக்கி ஜெபம் பண்ணா, எந்த பகுதியில் இருக்கோமோ ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணா நீங்கள் கேட்டு ரட்சிப்பேன்னு சொன்னீங்க இல்லாண்டவரே, அப்படியெல்லாம் சொல்லி இவன் ஜெபம்றான். பாருங்க, இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென், அல்லேலூயா. இவனுடைய மன்றாட்டை கர்த்தர் கேட்டார். இவனுடைய உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவனுடைய மன்றாட்டுக்கு பதில் வந்தது. பாருங்களேன், இவன் உபவாசி ஜெபம் பண்ணி அவன் கர்த்தரை நோக்கி கதறிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு லேவியின் மீது வந்து இறங்கினார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் 2 நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு வந்து இறங்கவே இல்லைன்னா இன்னும் அதிகமாய் தேட வேண்டும் என்று அர்த்தம். நான் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு. நம்முடைய ஜெபம் 1 ஜான் அளவுக்கு இருக்குன்னு வச்சிங்களேன். நம்முடைய ஜெபம் 1 ஜான், இதுதான் 1 ஜான் அளவு நம்முடைய ஜெபம் இருக்குமானால், பிசாசு ஒரு வேளை நம்மிடத்தை ஒரு முழம் அளவிற்கு போராடுதுன்னு வச்சிங்க. ஒரு முழம், இதான் ஒரு முழம் அளவுக்கு நம்மிடத்துல போராடுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் 2 முழம் அளவுக்கு ஜெபிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அவன் 1 ஜான் அளவுக்கு அவன் நம்ம இடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், அவன் 1 முழம் போராட நம்ம இடத்துல வரான் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம 2 முழம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஆமீன். வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, ஒருத்தவங்களை பலவந்தம் பண்ணுறான், 1 மைல் தூரம் நடக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி பலவந்தம் பண்ண நீ அவனோட எத்தனை மைல் நடக்கணும்? 2 மைல் நடக்கணும். அப்படின்னா என்ன? அவன் சலித்து போகும் மட்டும், பிசாசவனு சலித்து போகும் மட்டும் நீங்கள் ஜெபிக்கணும். இந்த வீட்டுக்கு வந்தால் ஒன்றுமே கிடைக்காது, இந்த ஆத்துமாக்கிட்ட ஒன்றும் கிடைக்காது, இந்த அம்மாட்ட ஒன்றும் கிடைக்காது, மகளிடத்தில் ஒன்றும் கிடைக்காது, இந்த சகோதரத்தில் ஒன்றும் கிடைக்காது, சிறுபிள்ளை இடத்துல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஓடும்படியாக, அவன் சலித்து போகும்படியாக அவனை நீங்கள் இழுத்து கொண்டு நடந்து போக வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே நம் ஜெபம் அதிகமாக 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 சத்துருக்களுடைய எல்லைகள் சுருங்கி போகும், நம்முடைய சத்துருக்களுடைய வல்லமைகள் சுருங்கி போகும். நமக்கு விரோதம் எழும்புகிறவர்கள் அவர்களாகவே ஓடி போவார்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த வல்லமையை கர்த்தர் உங்க மத்தியில் வச்சிருக்கிறார். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, அதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, ஆனால் இப்போ குறைஞ்ச நாட்களில் நீங்கள் ஜெபிக்க முடியாமல் பயங்கர போராட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஜெபித்து எத்தனையோ குடும்பங்கள் விடுதலையாக இருக்கு. எனக்கு நீங்கள் கட்டுகளோடு இருக்கீங்கன்னா உங்கள் ஜெப குறைவை நமத்தான் எழுந்துருங்க. உங்கள் படுக்கை விட்டு எழுந்துருங்க, தூசியை விட்டு எழுந்துருங்க, எழுந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய எல்லா காரியத்தையும் விட்டு எழுந்துருங்க. நீங்கள் எதில் அகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த காரியத்திலேருந்து வெளியே வாங்க. ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்களால் வெளியே வர முடியும், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும், உங்களால் ஜெபிக்க முடியும், உங்களால் ஆராதிக்க முடியும், உங்களால் வேதத்தை வாசிக்க முடியும். திரும்பவும் முன்போல நீங்கள் எழும்புவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அழுது கொண்டது பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, என்னால் ஜெபிக்கவே முடியல சொல்கிறீங்களா? இந்த கர்த்தர் ஜெப வல்லமையை உங்கள் மீது ஊற்றுகிறார். ஆமென், ஜெப வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மீது ஜெப வல்லமை கர்த்தர் ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஜெபத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தின் வல்லமை உங்களை வேறு இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது. ஆமென், அல்லேலூயா. நெடுநாளாய் நீங்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் வேண்டியது வரும்போது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க ஜெபிச்சாங்க, இவங்க கூடினாங்க, உபவாசம் வந்தாங்க, ஜெபிச்சாங்க, ஒருமனப்பட்டாங்க, எல்லாம் நடந்துச்சு. இவங்க ஜெபத்திற்கு பரலோகம் உடனே பதில் கொடுத்தது. ஆமென், அல்லேலூயா. நம்ம 20வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென், அல்லேலூயா. இவங்க எல்லாம் அம்மோனியரும் மோவாபியரும். இந்த அம்மோன் புத்திரர் யாருக்கு விரோதமாக வந்தாங்க? கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பி வந்தாங்க இல்லையே, யோசபாத்துக்கு விரோதமாக எழுப்பி வந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. எப்பொழுது என்னை நோக்கி நீங்கள் பயந்து அழைத்து உபவாசத்தை ஜெபித்தீர்களோ, நெடுநாளா உங்கள் பிரச்சனை மாறலாம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென், உபவாசம் பண்ணுங்க. 40 நாள், எவ்வளவு நாள் உங்களால் முடியுமோ, ஒரு வாரம் இல்லை 3 நாள் 5 நாள் இன்று என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த பிரச்சனை காணாமலே போயிடும். சொல்றார், எப்பொழுது நீங்கள் பயந்து ஒருமனப்பட்டு எல்லாம் கூடி உபவாசம் இருந்து என் இடத்துல வந்துட்டீங்களோ, இந்த யுத்தம் யாருடையது? உங்களுடையதா அல்ல. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிரச்சனையை அவர் பிரச்சனையாக பார்க்கிறவர், நம்முடைய கண்ணீரை அவர் கண்ணீராய் காண்கிறவர், நம்முடைய உபத்திரவத்தை அவர் உபத்திரவமாக பார்க்கிறவர், நம்முடைய பாடுகளை அவர் பாடுகளாய் பார்க்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம் தான். ஆமென். அவரை தவிர வேற யாராலையும் அப்படி பார்க்க முடியாது. ஆமென். அவரை தவிர வேற யாராலும் அதை எப்படியாவது அப்படியே உணர்ந்து கொள்ள முடியாது. சொன்னார், இந்த யுத்தம் இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுடையது அல்ல. ஆமென். இது என்னுடையது. எனக்கும் மோவாபியருக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் அம்மோனியருக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் அம்மோன் புத்திரருக்கும் பிரச்சனை இருக்கு. நான் அவங்களை பார்த்துப்பேன். ஆமென், அல்லேலூயா. இவர் அழைக்கும் போது சொல்றாரு பாருங்க, இந்த 15வது வருஷத்துல சகல யூத கோத்திரத்தாரே. முதல்ல கூப்பிட்டது யாரு? யோசபாத்தான் இல்லையா? யோசபாத்துக்கு தான் பயம் வந்துச்சு, அவர் தான் கூப்பிட்டாரு. ஆனா இவர் முதல்ல யாரை கூப்பிடுறாரு? சகல யூத கோத்திரத்தாரே. அவருடைய கோத்திரத்தை, அந்த கோத்திரத்தின் மீது ஒரு வைராக்கியம் இருக்கிறது. கூப்பிடுறாரு பாருங்க, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே. அதுக்கு அடுத்த ஒரு அழகாக கூப்பிடுறாரு, எருசலேமின் குடிகளே. அங்கே இருக்கிறவங்கள யாரு? எருசலேமின் குடிகள், எருசலேமின் குடிகளே. அதுக்கப்புறம் தான் ராஜாவாகிய யோசேபாத்தே. ஆமென், அல்லேலூயா. முதல்ல மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்? முதல்ல ராஜாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு அப்புறம் மனுஷர்களுக்கு மரியாதை கொடுத்து ஊருக்கு மரியாதை கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? முதல்ல என் கோத்திரத்து பிள்ளைங்க, அப்புறம் என் ஜனங்க, அப்புறம் தான் ராஜா. ஆமென், அல்லேலூயா. மனுஷன் கொடுக்கிற விதமாக கர்த்தர் நம்மை பார்க்க மாட்டார். அவர் பார்வை வேறு, அவருடைய
தரிசனமான அந்த பார்வைக்கு நேராக நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். இந்த நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த இடத்துல அவர் சொல்றாரு பாருங்க, 17 சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. ஆமென். யூத மனுஷரே நீங்கள் அல்ல, எருசலேமின் ஜனங்களே நீங்கள் அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டார், நீங்கள் எதிர்த்துட்டு போகலாம், நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தாராளம். இப்போ யோசபாத்தை கூப்பிடல, அவர் கூப்பிடும்பொழுது யாரை கூப்பிட்டாரு? யூத கோத்திரத்தாரே சகல ஜனங்களே, யோசபாத்தை கூப்பிடல. அவ்வளோதான், நீங்கள்லாம் கிளம்பி போங்க. ஏன்னா விசுவாசம் யாருக்கு இருக்கணும்? அவங்க எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு யோசபாத்துக்கு மட்டும் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சகல யூத கோத்திரத்துக்குள்ளும் சகல இஸ்ரவேலுக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் பெரிய காரியங்களை செய்ய அவங்க போனாங்க பாருங்க. அவங்க போவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் விரோதம் எழும்ப பண்ணிடுவார். அம்மோன் புத்தருக்கு விரோதமாய் மோவாபியருக்கு விரோதமாய், இல்லையா? இங்கே சொல்லப்படுகிறது, இந்த அம்மோன் புத்தருக்கு விரோதமாய் அந்த மோவாபியருக்கு விரோதமாய் அம்மோனியர், இப்படி அவங்களுக்குள்ளே எழுந்து என்ன செஞ்சாங்க எல்லாம். இதில் சேயீர் மலை தேசத்தார வந்துடுவாங்க. இவங்களாம் ஒருத்தருக்கு விரோதமாக எழும்பி, இன்னும் இருக்கிறவங்களாம் அவங்கவுங்களுக்கு விரோதம் எழும்பி வெட்டுண்டு அதே இடத்துல எல்லாம் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அவங்களை பார்த்து உங்களுக்கு விரோதமாக எழும்பும் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ஆமென் சொல்ல முடியுது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நீங்கள் பிரச்சனையில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை சுற்றிலும் வெளியே அடைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. நான் வேலை ஸ்தலத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிறேம்மா, எனக்கு இங்கே வேலை செய்யவே பயமாக இருக்குது, கர்த்தர் உங்களை சுற்றிலும் வெளியடைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறார். நீங்கள் இருக்கிற பகுதியில் உங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை சுற்றிலும் வெளியடைத்து பாதுகாத்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாள் நீங்கள் கலங்குவோ பயப்படுவோ தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண கடந்து வர போகிறார். ஆமென். ஒருத்தருக்கு வெட்டிட்டு மறிச்சு போயிட்டாங்க. இவங்க போய் பார்த்தபோது ஒருத்தரை கூட உசுரோட பார்க்கல, எல்லாருமே மறித்த பிணங்களா பார்க்கிறாங்க. அந்த இடத்துக்கு எப்படி இருந்திருக்குல்ல, நம்ம எதிர்த்து வருவார்கள், நம்ம அழித்து விடுவார்கள், நம்மை கொன்று போடுவார்கள் என்று நினைத்து அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன். அவர் சொன்னார்னா சொன்னது தான். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் சொன்னதை மறந்துடுவான், மாற்றி கூட பேசுவான். ஆனால் கர்த்தர் சொன்னதான். என்ன சொன்னார் அவரு? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. ஆமென். அவரே போய் யுத்தம் பண்ணினார். ஆமென். எல்லாரும் அந்த இடத்துல மரித்து கிடந்தார்கள். அவர்கள் வைத்திருந்த உடைமைகளை அப்பா இந்த யோசபாத் ராஜாவோடு கூட வந்தவர்கள் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். இவங்க துதித்து பாடினாங்க, ஆடினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு பெரக்கா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறோம், பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று நாம் பாடுவோம். ஆமென், அல்லேலூயா. இந்த யோசபாத் ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாரு, அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இராணுவத்தை அவன் ஆயத்தப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொன்னார், எதிராக புறப்பட்டு போங்கள், எல்லாம் மரித்து போய் கிடப்பாங்கலாம் சொல்லலை, நீங்கள் கிளம்புங்க, யுத்தத்துக்கு கிளம்பி போங்கன்னார். இவர் இராணுவத்தை நிறுத்துவதற்கு முன்பாக நல்ல இராணுவ அதிகாரிகளை, இராணுவத்திலே தேர்ந்தவர்களை நிறுத்தியிருக்கிறான் முதல் வரிசையில். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை குறைச்சி அப்படி நிறுத்திட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்பாக யாரெல்லாம் நல்லா பாடுவாங்களோ, யாரெல்லாம் நல்லா துதிப்பாங்களோ அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அவர்கள் 19 நீங்கள் வாசிங்கன்னா தெரியும், அவர்கள் என்ன பண்ணாங்க, அழகாய் அந்த ஆட்களை கொண்டு வந்து, பாடுகிற ஆட்களை, வாசிக்கிறவர்களை, துதிக்கிறவர்களை கொண்டு வந்து முன்பாக நிறுத்திட்டான். அவங்க பாடுறாங்க பாருங்களேன், கர்த்தரை பாட தொடங்கினார்கள். என்ன பாடினாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் அல்லேலூயா, கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடாவது. அது 21வது வசனத்தில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவள் துதித்து பாட ஆரம்பித்தார்கள். இங்கே துதிச்சாங்க, அங்கே யுத்தம் நடந்தது. இங்கே ஆராதிச்சாங்க, அங்கே யுத்தம் நடந்தது. இங்கே அவர்கள் கர்த்தரை போற்றி புகழ்ந்தாங்க, அங்கு கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறி போயிடும். உபவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க சத்துரு ஓடி போயிடுவோம். நீங்கள் என்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். யோசபாத்துக்கு உதவி செய்தவர் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி ஐயா. நாளை யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ஆண்டவரை உதவி செய்வீராக. அந்த ஞானத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் உபவாசிக்கணும், ஒருமனப்படணும், ஆண்டவரை பயப்படணும், உபவாசிக்கணும், ஒருமனப்படணும், நாங்கள் கர்த்தரை துதிக்கணும்,
ஆண்டவரே நாங்கள் பாடவும் செய்யணும் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் வாழும்போது நிச்சயமாக எங்களுக்காக இறங்கி வந்து யுத்தத்தை உங்கள் கையில் எடுத்து எங்களுக்கு யுத்தம் பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதானே எல்லா யுத்த வாழ்க்கைக்கும் ஒரு முடிவை கட்டளையிடுவீராங்க. சரீர பிரகாரமாக ஆண்டவரே எப்பா பண தேவைக்காக கடனோடு பாரத்தோடு ஊழியத்தில் போராட்டத்தோடு கூட இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் நன்மை செய்வீராகப்பா. யுத்தத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே யுத்தம் பண்ணி பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கும்படி ஆச்சரிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து மகிமைப்படுங்க. எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you all. Thank you.